ஆச்சு உனக்கு? ஏண்டி 20 வருஷமா கூடியே இருந்துட்டு திடீர்னு தனியே போறேங்கிற? கஷ்டமா இருக்காதா எனக்கு? அம்மா என்னம்மா மாற்றி மாற்றி பேசுகிற? வீட்டில் இருக்கும்போது படித்து முடிச்சுனா ஒழுங்காக வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு எவ்வளோ திட்டிருக்க. இப்போ என்னமோ கரிசனம் கட்டுற? போமா சும்மா ஃபன் பண்ணிட்டேன். ஏய் ஏண்டி அம்மா கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க? ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாதுடி. நேற்று வரைக்குமே எங்கள் அம்மா என்ன சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. தண்ணி பிடிக்க மாட்டேங்கிற, தண்ணி வருது, படுத்திருக்க, பாத்திரம் விளக்க மாட்டேங்கிற, தூங்கிட்டே இருக்க, காலேஜ் முடிச்சு 10-20 நாள் ஆகுது, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல பிள்ளைங்கள்ட்ட கேட்டுட்டுன்னு எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா? இப்போ நம்ம அப்படியே அழுதுட்டு சிம்பத்தி கேட்டிங். ஏண்டி என்னமோ தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உனக்கு புரியாதுடி பெற்றவங்க அருமை. சரி சரிம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு போமா. இங்கே நாங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்ல, எங்களுக்கு போக தெரியும், நீ போமா. திருச்சை 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 திருச்சை. ஐயோ சொட்டா. என்ன பார்க்க அழகா இருக்கேன்னு என்னோட ஃபோன் நம்பர் கேட்குறியா? தர முடியாது போ. அடிங்க சொட்டா மண்டையில. யோ சென்னைக்கு பஸ் எப்பன்னு சொல்லியா? திருச்சியில் இருந்துக்கிட்டு வெண்ண. இங்கே பாருமா, இந்த கவர்மெண்ட் வண்டி தான் போகுது, புறப்படும், இதில் ஏறி போங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ஐயா கண்டிட்டு எங்கள் பிள்ளைங்கள சென்னையில் பத்திரமா இறக்கி விட்டுறீங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. மா என்னடி? மா நீ நினைக்கிற மாதிரி யாரும் பிள்ளைங்களை கொண்டு போய் சென்னையில் இறக்கி விட்டு வீடு பார்த்து ரூம் பார்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தான் போய்க்கணும், புரிஞ்சுக்கம்மா. நீ தயவு செஞ்சு வீட்டை பார்த்து போவியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னா நைன்ட்டு இருப்பேன், போமா. சரிடி. அம்மாடி இவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கங்க. என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, இருந்தாலும் சொல்லிக்கிறேன், அவள் ரொம்ப மோசமானவம்மா. மா இருடி, சொல்ல வரத சொல்லிக்கிறேன். அம்மா அங்கே சென்னைக்கு போயிட்டு எல்லாம் ஒரு வீட்டில் இருங்க, அனுசரித்து இருங்க. அது ஒரு வேலையும் செய்ய மாட்டா, வீட்டில் சும்மா அப்படி காலை நீட்டி மல்லா கடிச்சு படுத்தே தான் இருப்பா. அதே மாதிரி தான் அங்கேயே இருப்பாளா என்னன்னு தெரியல. அம்மா நீ போங்க ஃபஸ்ட்டு. பரவாயில்ல விடுங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைம்மா துணிமணியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் கழட்டி போட்டுருவா. சட்டி கழட்டி பாத்ரூமில் போட்டானா 10-20 நாள் ஆனாலும் எடுக்க மாட்டா. நீங்களாம் கொஞ்சம் அதுக்கெலாம் கோவப்படாமல் இருங்கம்மா. உங்களுக்கே ஒரு 5 நாளைக்கு மேலே கோவம் வந்துடும். சண்டை அடிச்சுக்காதீங்க. இவளுக்கெலாம் பிறவி குணம் திருந்தாது, அது குடும்பம் வரைக்கும் அப்படி. சரியா? அனுசரித்து பத்திரமா இருங்கம்மா. அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா நான் வரேன். அம்மாடி பத்திரமா இருடி. நீ ஃபர்ஸ்ட் போ. ஹே கம் ஆன் லெட்ஸ் கோ. நம்ம இப்போ சென்னைக்கு போறோம். ஆமா கையால நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே நம்ம சென்னை போயிட்டு பிளான் என்னன்னு தெரியும்ல? பிளான் எல்லாம் தெரியும். என்ன வேலை தான் என்னாச்சுன்னு தெரியல. அடிப்பாவி, நல்ல வேலை எங்கள் அம்மா போயிட்டாங்க. அப்படி எதுவும் சொல்லிடாத, இனிமே தான் வேலையே பார்க்கணுன்ட்டு. அவ்வளோதான், இப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாரு, இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியில் இன்டர்வியூ எடுத்தாங்க, செலக்ட் ஆகிட்டோம், நாளைக்கு போகிறோம். ஓகே, ஆனால் சென்னையில் இறங்கி ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்ப்போம். ஏய் அதெல்லாம் வேண்டாம். ஹாஸ்டலில் இருந்தால் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி போய் பார்க்க முடியாது. ஹாஸ்டலில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது தெரியுமா? ஆமாம் ஆமாம், என்னால் அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. ஆமாம் கயல், ஹாஸ்டலில் நைட்டு 10 மணிக்கு மேலாம் வெளியே போகக்கூடாது. நான் வரதே என்னோட லவ்வருக்காக தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கயல். நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கலாம், எல்லாரும் வாடகை கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம், பிடிச்ச இடத்துக்கு போகலாம். ஓகே சரி ஓகே ஓகே, இதெல்லாம் அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம சென்னை பஸ்ஸு ஏறும். ஓகே இங்கே பாரு, எங்கள் அம்மா கிட்டலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கவங்க தான் சம்மதிச்சிருக்காங்க. ரூம்லாம் எடுத்து தாங்கன்னா அவ்வளோதான். ஏன் பயப்படுறாங்கன்னா, சென்னை கொஞ்சம் மோசமான ஊரில் நைட் டைமில் யாராவது கதவு தட்டினாங்கன்னா நம்ம வெறும் லேடிஸாக இருக்கோமா, அதுக்காக தான் ஹாஸ்டலில் தங்க சொன்னாங்க. ஓகேவா? ஓகே கூல். இங்கே பாரு, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகிறோம். சண்டே ஜாலியாக பீச் போகிறோம், பார்க் போகிறோம், அப்புறம் தியேட்டர் போகலாம், மால் போகலாம். இப்படிலாம் ஜாலியாக சுற்றலாம் சென்னையில், தெரியுமா? ஏய் கயல், முதல்ல பஸ் ஏறுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஏய்
நான் வரதே என்ஜாய் பண்ணதாண்டி லூசி. நானா படித்ததே கேர்ள்ஸ் ஸ்கூல் தெரியுமா? அது மட்டும் இல்லை, விமன்ஸ் காலேஜில் தான் படித்தேன். சைட் அடிக்க கூட பசங்க இல்லை தெரியுமா? வரதே அங்கே நல்லா என்ஜாய் பண்ணணும், யாரையாவது லவ் பண்ணணும், அழகாக சுற்றணும், வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அடிப்பாவி, உன் மனசில் இந்த எண்ணத்தை வச்சுட்டு தான் சென்னைக்கு வரியா? ஏண்டி உங்க அண்ணன் அங்கே தானே இருக்காரு, இதெல்லாம் நடக்காது. அடிச்சு வாய் மூடுங்கடி. எங்க அண்ணன் இருக்கிறது கோயம்பேடு, நம்ம போக போறது முன்னாடியே. ஓகே ஓகே லெட்ஸ் கோ, வாங்க பஸ் ஏறலாம். நீங்களா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, ஏசி பஸ்லாம் சென்னைக்கு இல்லையா? ஏசி பஸ்ஸு அங்கே தான் நிற்கிது. அந்த ஆரஞ்சு கலர் முடி பாப்பா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி தரீங்களா? சி, செருப்பு பிஞ்சிரும் பொறிக்கிற ஆஸ்கர் போங்கட்டு. ஏய் சட்டா, உனக்கு என்னோட ஃபோன் நம்பர் வேணுமா? இங்க என் பக்கத்துக்கு கொஞ்சம் வா. நீங்கள் என்ன வேணா திட்டிக்கங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். ஹாய் அங்கிள், இங்க எல்லாருக்குமே லவர் இருக்காங்க. நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டேன். இவளுக்கு 4-5 ஆள் இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, ஃபோன் நம்பர் வேணுமா? நீங்களாம் படித்தவளுங்களாடி. ஆளுக்கு ஒரு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு சென்னை போக வேண்டியது, அங்கே போய் கண்டவன் கூட ஊர் சுற்ற வேண்டியது. ஹலோ கிழட்டு அங்கிள், நாங்களாவது ஊர் சுத்த போகிறோம். நீங்கள் பஸ் ஸ்டாண்டாக சின்ன பிள்ளைங்க பின்னாடி சுற்றுறீங்க பாரு. ஃபோன் நம்பர்னு பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துருவான். மரியாதையாக போகிறீங்களா? ஹலோ, சொல்லு கார்த்திக். பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸெல்லாம் இருக்குப்பா, ஆனால் சீட்டெல்லாம் புக்கிங்னு சொல்கிறாங்க. ஆமாம், சீட்டு புக் பண்ணியிருப்பாங்களா எல்லோரும்? இது நீ சொல்லவே இல்லை. ஓகே ஓகே, இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வரணும். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நோ ப்ராப்ளம். இங்கே பாரு கார்த்திக், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சென்னையில். நீங்கள் தான் வந்து முன்னாடியே பிக்கப் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ்டா. என்னை நம்பி தான் 4 பேர் இருக்காளுங்க. ப்ளீஸ்டா. ஏய், ஃபோனு சார்ஜை வச்சுக்கடா. அங்கே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எங்களை தெருவில் விட்டுறது ப்ளீஸ் கார்த்திக். பஸ் ஏறிட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே பாய். ஏய் என்னடி உன் ஆள் என்ன சொன்னா? ஒன்றும் சொல்ல, பஸ் ஏற சொன்னான். ஏய் சாரிப்பா, லேட்டாச்சு. ஏய் கயல், இவ வரலா? இவ வந்தா நான் வரமாட்டேன். ஏய் அப்படி சொல்லாதடி. ஆக்சுவலாக அவங்க ஆள்கிட்ட சொல்லி வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்க போகிறதே அவ தான். ஸோ ப்ளீஸ் டி கம்மலரு. ஏங்க பாரு, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கலடி. நீங்கள் வேணா போங்க, அப்புறம் நான் வராமல் இருக்கேன், பரவாயில்லையா? ஏய் அட்ஜஸ்ட் பண்ணடி. ஏண்டி இவ்வளோ லேட்டு? ஏண்டி எங்கள் அம்மாவை அனுப்பி விடலனா? நான் எங்கள் அம்மாலாம் எத்தனை தடவை கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஏன் பஸ் ஏறலன்ட்டு? இவ்வளோ லேட்டா? ஒன்றை நம்பி தானே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். வாங்க பஸ் ஏறலாம். உங்கள் தாத்தா வீட்டு பஸ் இருக்கா? எருமை, எல்லாரும் பஸ் புக் பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்த பஸ் தான், கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே ஓகே, ஜாலி ஜாலி, எல்லாரும் போகிறோம் சென்னைக்கு. என்னடி ஆளுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் ஆள் இருக்கு, எனக்கு மட்டும்தான் ஆள் இல்லை. இங்கே பாருடி, அங்கே வந்து என்ன கலட்டி விட்டுற மாட்டீங்கல்ல? சீச்சி, உன்னை போய் கலட்டி விட முடியுமா கையால்? அதாண்டி கேட்குறேன். கலட்டி விட்டுட்டாலும் ஆளை பார்த்து மயங்கி என்ன விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஏய் கயல், உன்னை விட்டுட்டுலாம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ஜாலியாக ஒர்க் பண்ணுறோம். வீக்கெண்டில் வெளியில் போகலாம், ஓகேயா? போகலாம், ஆனால் கேர்ள்ஸ் மட்டும்தான் போகணும். ஜென்ட்ஸ் கூடலாம் நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன் இப்போவே. உங்கள் ஆள் கூட நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் தனியாக போங்க. ஏன்னா எங்கள் அண்ணனும் சென்னையில் தான் இருக்காரு. நீங்கள் பசங்களோட போகிறத எங்கள் அண்ணன் பார்த்துட்டு நானும் வரதை பார்த்துட்டு என்ன தப்பாக நினச்சிட்டா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அப்படி நீ இருந்தீங்கன்னா உலக மரியாதை இங்கே இருந்துக்கோ, நீ வராது சென்னைக்கு. ஏய் அப்படி சொல்லாதடி. என்னடி அவ ரொம்ப தசையும் போட்டா. நம்ம வரதுக்காகவே நம்ம ஆளுக்காக தான். இது புரியலையா? அவ்வளோ சிங்கிளா இருந்தா நம்ம என்ன பண்றது? ஏய் நான் எதுக்கு சொல்றேன்னா, எங்க அண்ணனும் சென்னையில தானே இருக்காரு. நீங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க, நானும் கூட இருந்ததை பார்த்தா எங்க அண்ணன் என்னையும் தப்பா நினைப்பாங்க. அதுக்காக சொன்னேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. கயல் எனக்கு புரியுது, ஓகே பார்த்துக்கலாம் விடு. அப்போ ஏன் அவள் கோவப்படுறா? ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கண்ணே. இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். என்னோட சேஃபை நான் பார்க்கணும்ல. நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பாய்ஸ் கூடலாம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா அப்புறம் நான் இப்படியே இங்கே இருந்துக்குவேன் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு. ஹே கயல், அப்படின்னா நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ வர சொல்லி யாரும் உனக்கு கம்பல் பண்ண மாட்டோம். ஹே ஜஸ்ட் ஃபன்னியா, சும்மா. ஓகே லெட்ஸ் கோ. அங்கே ஒரு பஸ் வர மாதிரி இருக்கு, நம்ம எல்லாரும் போய் சீட் பிடிக்கலாமா? வந்து தொலைங்கடி, இந்த பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் இங்கேயே இருட்டு கட்டிடும். ஏய் ஆமா, எனக்குலாம் விண்டோ சீட் தான், நான் போய் சீட் பிடிக்க போறேன்.
எவ்வளோ பெரிய ஊரு. ஒரு நிமிஷம் இருங்கடி. ராதிகா இப்பதான் வந்தியா? எப்படி இருக்க? ஆ, என்னடி இவன் தான் அவளோட ஆளா? வீக்கு மாடியில இருக்கா. இவன் காலை பார்த்தாலே எனக்கு கால்ற வந்துடும் போல. சீச்சி, ஏய் அப்படிலாம் சொல்லாதடி, பாவம். அப்ப நீ போய் கட்டிக்கோ. சீ. பைலு, இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கேர்ள்ஸ். ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய்ண்ணா, உங்க பேர் என்னண்ணா? நல்லா இருக்கீங்களாண்ணா? ம் நான் தான் வந்து ராதிகாவோட லவ்வர். நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்களே நல்லா இருக்கோண்ணா. அண்ணா, எங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரம் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ்ண்ணா, ஹாஸ்டல்லாம் பார்த்துட்டீங்களா? ராதிகா, நான் இந்த ஹாஸ்டல் பார்க்குறேன்னு சொன்னேன். ஏய், நான் நிஜமா விளையாடல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். நீ வந்து வேணா என் ரூம்ல தங்கிக்கோ. சி, செருப்பால் அடிக்கணும் நாயே. இவ்வளோ போய் நம்பி வந்தேன் பாரு. என்ன ராதிகா முறைக்கிற? ஏய் பைலு, விளையாடாத. அவங்க எல்லாரும் என்ன சண்டை போடுவாங்க. உன்னை நம்பி தான் நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ராதிகா, சொல்லுடி. ராதிகா, என்ன உன் ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பெடுக்காம பதில் சொல்லிட்டு இருக்காரு? பொண்ணுங்க வந்து இப்படி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், கொஞ்சம் கூட அவருக்கு அக்கறையே இல்லையே. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க தான் எங்கள் எல்லாரையுமே துணைக்கி கூப்பிட்டீங்களா? ஏய் வாங்கப்பா, எல்லாரும் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயாவது பஸ்ஸில் உட்காரலாம். எங்கள் அண்ணன் எது எங்கேருந்து பார்த்துட்டா அப்புறம் திட்டுவார். வேண்டாம் ப்ளீஸ், வாங்க போகலாம். ஏய் என்னடி கையில் ரொம்ப பேசிட்டு இருக்க லூசு. இவ்வளோ தூரம் இருக்கு கூட்டத்தில் உங்கள் அண்ணன் தான் உங்களை தேடிட்டு பார்க்குறாரா? இன்னும் நீ வந்ததே அவங்களுக்கு தெரியாது. முட்டாள், ஏற்கனவே கோத்து இருக்கும். ஷட் அப், ஓகே? அவன் வாயிலே செருப்பு கழட்டி ரெண்டு சாத்து சாத்து. நான் ஏற்கனவே கருப்பில் இருக்கோம். ஏய் இல்லடி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ எதுக்கும் சொல்ல வேண்டாம். அப்போ நாங்களாம் பொழப்பு இல்லாமல் இருக்கோமா? கொஞ்சம் வாயை மூடி நின்று. ப்ரோ, நாங்கள் இப்போ ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, நான் ராதிகா கூட ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். வா நீ. ஏய் ராதிகா, என்னடி இவளை நம்பி வந்தா இவ பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டா. ஆக்சுவலாக இவளை பார்க்க தான் வந்தாளா? ஏய் போதும்டி, அவளெல்லாம் நம்ம நம்ப வேண்டாம். நம்ம இங்கே பக்கத்தில் ஏதோ ஹாஸ்டல் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஹாஸ்டலில் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி சாப்பிடுவோம், ட்ரெஸ் மாற்றுவோம். ஒரு மாதிரி இருக்கு. ஏய் இந்த நேரத்தில் போயிட்டு ஹாஸ்டல் போனால் ஓகே. எல்லா கையிலையும் காசு இருக்குல்ல? இருக்கு. ஓகே லெட்ஸ் கோ. எல்லாரும் ஹாஸ்டல் போவோம் ஃபஸ்ட்டு. இங்கே நிற்கிறது சேஃப் கிடையாது. துப்பட்டா இருந்தால் எல்லாரும் கழுத்தெல்லாம் சுற்றிக்கோங்க. ஏன்னா சென்னையில் திருடர்கள் ஜாஸ்தி. ஐயோ, இதுக்கு தான் நான் கழுத்தில் கையில் எதுவும் ஒன்றும் போடல. யாராவது கோல்டு செயின் போட்டிருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. சரி வாங்க ஹாஸ்டல் போகலாம். ஏய் என்னடி உனக்கு என்ன? ஓகே எல்லாரும் போகலாம்ல. முதல்ல எல்லாரும் கிளம்புங்கடி. இங்கே நின்றுட்டு இருந்தா நம்ம டேஞ்சர் தான். கயல், உனக்கு என்னடி? ப்ளீஸ்டி எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கடி. என்னோட பாய் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடுறேனே. உனக்கே தெரியல, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஏன் தானே ஃபஸ்ட்டு கால் பண்ணான். வந்ததும் ப்ளீஸ்ப்பா 2 நிமிஷம் பேசிட்டு. ஏய் நம்ம கூட ஒரு ஜென்ஸ் இருந்தால் தானே யாரும் நம்மக்கிட்ட ரேக்கிங் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீ என்னடி புதுசு புதுசாக கதை சொல்லிட்டு இருக்க? ப்ளீஸ்ப்பா. ஹலோ கார்த்திக். கார்த்திக், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் கார்த்திக் இருக்கோம். முடிஞ்ச சீக்கிரம் வாடா. ஏய் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. ஆளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு சுத்த தாண்டி வந்திருக்கீங்க. பேட் கேர்ள்ஸுங்களா? சத்தியமே எனக்கு கோவம் வருது. எந்தூர்மா? லக்கேஜ் எதுவும் தூக்கணுமா? ஆட்டோ வேணுமா? ஆமாம், எங்களுக்கு ஆட்டோ வேணும். இங்கே ஏதாவது ஹாஸ்டல் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஆட்டோலாம் கிடைக்குமா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களாட்டுக்கு. முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமேட்டுக்கு ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறேன். ஏய் வானாண்டி, இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. நம்மள ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோல எங்கேயும் கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? என்னடி சொல்ற? இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா? ஆமாண்டி, நீ பார்த்தது இல்லையா? பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அத்தாடி, பாத்தியா? ஐயோ, கன்ஃபார்மா பிஸ்கட் கொடுக்கறான். இது அவனே தான் நம்மள கடத்திட்டு போயிட்டு கிட்னி ஹார்ட்டெல்லாம் உருவிடுவாண்டி. வேணாண்டி, யாரும் அவன்கிட்ட பேசாதீங்க. ஹலோ, உங்களை தான். ஆட்டோ வேணும்னு சொன்னீங்களே. அண்ணா, எங்களுக்கு ஆட்டோலாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கிளம்புங்க. எங்களோட ரிலேட்டிவ் வந்து எங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. நீங்கள் போங்க. அப்பா, சென்னை ரொம்ப மோசம்டி. உங்க பின்ன தெரியாத நமக்கு பிஸ்கட் கொடுக்குறான் இவன், பாத்தியா? ஏய் சுஜி. ஹாய் கார்த்திக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ப்ரோ, நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். உங்கள் ஆள் கூட மட்டும் பேசாமல் தயவு செஞ்சு இங்கே ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து எங்களை கொஞ்சம் அங்கே விட்டுட்டு வரீங்களா? ப்ளீஸ் ப்ரோ, ரொம்ப நேரமாகிடுச்சு. இங்கே நிற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறோமா, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போகணும், ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. இங்கேயே பக்கத்தில் ஒரு நல்ல ஹாஸ்டல் இருக்குது, அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து அட்வான்ஸ் பே பண்ண வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கோம். எங்க பாரு டோப்பா, ஒழுங்கு மரியாதை ரெஸ்பெக்டா பேசி ஆள்கிட்ட. சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிடுவேன். பெரியது அவன் மண்டையும் ஏன் மண்டையும் ஒரு மாதிரி தான் இருக்கு. பேத்ரா பெருமை கொஞ்சம் கம்மன் இருடி. கார்த்திக், போலாம் கார்த்திக். பாவம், அவ ஒன்றும் கோவத்தில் பேசுகிறான்னு நினச்சிக்காத. அவள் பீரியட்ஸு பேட்லாம் சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால தான் அவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா. சுஜி எனக்கு புரியுது, வாங்க போகலாம். ஏய் சுஜி, என்னடி இதெல்லாம் ஏன் வாழ்கிட்ட சொல்கிற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாஸ் கிட்ட போயிட்டு என்னென்ன சொல்லணும்னு தெரியாதா? ஏய், நான் பீரியட்ஸ் சொன்னாலே என் ஆள் எனக்கு டேப்லெட்டு பேட் எல்லாமே வாங்கி கொடுப்பாருடி. நீங்களாம் சிஸ்டர் மாதிரி தானே, ஏன்டி இப்படி நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஏய் சுஜி, ஐம் சாரி, நான் வந்து தப்பாக பேசிட்டேன். உங்க ஆள் ரொம்ப நல்லபடியா உங்க ஆள். ஓகே ஓகே வாங்க. கார்த்திக். என்ன சுஜி? கார்த்திக், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? சுஜி 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, பாவம் களைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு காஃபி குடிங்க, அடுத்த ரெஸ்ட் ரூம் இங்கே போயிட்டு நம்ம ஹாஸ்டல் தேட ஆரம்பிச்சிடலாம். சுஜியோட ஆள் ரொம்ப நல்லவன் போல. நான் தான் ரொம்ப கலைச்சிட்டேன். ஆமா ப்ரோ, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரே ஒரு காஃபி குடிக்கலாம். எக்ஸ்கூஸ் மீ. இந்த பைலப்ப எங்க தான் தெரியல. நான் அவளை கூட்டிட்டு என்ன எடுபட்ட நாய், உங்களை நம்பி தானே வந்தோம். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களாடி? நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? கோவமா வருது உன்னை பார்த்தா. ஏண்டி ஒரு ஆள் கூட வந்தோனையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கழட்டி விட்டு போறேன்? ஏய் கய, அவகிட்ட என்ன பேச்சு? மூஞ்சி முகரை பாரு, கேவலமான புத்தி அவளுக்கு. அவளை பார்த்தனே ஓடுறா. ஆளை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஆல்ரெடி நாங்க கோவத்துல தயவு செஞ்சு போறீங்களா இங்க இருந்து? பைலோ வா போலாம். ராதிகா பாவண்டி. நீ வா பைலோ. ஆமா பைலோ, நீ போ போய் சாவா கூட. என்ன சுஜி, யார் அவங்க? கார்த்திக், அவளும் எங்க கூட தான் வந்தா. சொல்ல போனா அவ தான் எங்களுக்கு ஜாப்லாம் வாங்கி தரேன்னு சொன்னா. கடைசியில பார்த்தா தெரியுது அவங்க ஆளை பார்க்கறதுக்காக தான் அவ வந்திருக்கான்ட்டு. இப்போ உடனே அவ பஸ் ஏறி பிடிச்சிட்டு ஊருக்கே போயிடுவாளாம். எவ்வளோ ஃப்ராடு பாரு. ஓகே ஓகே, நோ இஷ்யூ. ஹாஸ்டல் ரெடியாக இருக்குது, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான். நீங்கள் காஃபி மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க. நீங்களும் உள்ள வாங்க ப்ரோ, ஒரு காஃபி குடிக்கலாம். ஆமா ப்ரோ, நாங்க மட்டும் எப்படி, நீங்களும் வாங்க. ஐயோ இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் போயிட்டு காஃபி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு முறைச்சிட்டே இருக்காங்க. ஏய் என்னடி? அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் கோவத்துல இருக்கேன். எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, அவ அப்படிலாம் இல்ல, அவ கோவப்படுவா தான். ஆனா இப்போ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ப்ரோ ஒரே ஒரு காஃபி குடிங்களேன். ஓகே ஓகே, நீங்கள் உள்ளே போய் காஃபி குடிச்சிட்ருங்க. உள்ளே வந்தால் டவர் கிடைக்காது. நான் ஹாஸ்டல் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தான் சொன்னேன். ஏய் ஆமாண்டி, அவங்களும் வந்துட்டு எப்படி வாங்க நம்ம எல்லாரும் போய் காஃபி குடிக்கலாம். ஏய் நீங்க எல்லாரும் போய் காஃபி குடிங்கடி, நான் கார்த்திக் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். சுச்சி எங்க எல்லாரையும் உள்ள விட்டுட்டு இப்போ நீ காஃபி குடிக்க போறியா? அதான் தெரியல, பாடி அவங்கள ஃப்ரீயா விடு. கார்த்திக் எப்படி இருக்க? ரொமான்ஸ். சுஜி பாவம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பசியோடு இருப்பாங்க. டிஃபன் வாங்கி கொடுக்கலான்னா மந்த் எண்டு, எனக்கு சேலரி கூட போடலை. கார்த்திக் அவங்களாம் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க கார்த்திக். இல்லை சுஜி, என்ன இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு தெரியாத ஊருக்கு வந்திருக்காங்க, நான் தானே ஹெல்ப் பண்ணணும். இல்லை கார்த்திக், என் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது. அப்புறம்டா. இல்லை இல்லை, இந்த மாதிரி டைமில் நம்ம 2 பேரும் பேசுகிறது ரொம்ப தப்பு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாவம், எனக்கு சகோதரிக மாதிரி. சரிவா, நம்மளும் போயிட்டு காஃபி குடிக்கலாம் அவங்க கூட. கார்த்திக், ஐ எம் வெரி வெரி லக்கி தெரியுமா? இந்த மாதிரி பேசும்போது தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பெரிய உயர்ந்த இடத்துல வச்சுக்குவேன். ஐ லவ் யூ கார்த்திக். ஏய், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, வா ஃபஸ்ட்டு.